சூழலில் குறிப்பிடப்பட்டுள்ள மன்னரின் கல்லறை எங்கே அமைந்திருந்தது? ஏ. பெய்ஜிங்கிற்கு அருகில். பி. லியோயாங்கில். சி. மஞ்சள் ஆற்றின் நெடுகிலும். டி. லிஷான் மலையின் வடக்கு அடிவாரத்தில். சரியான பதில் டி. லிஷான் மலையின் வடக்கு அடிவாரத்தில். சீனாவின் முதல் பேரரசரான சின்ஷி ஹுவாங்கின் கின்ஷி ஹுவாங் பிரம்மாண்டமான கல்லறை லிஷான் மலையின் வடக்கு அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்குதான் உலகப் புகழ் பெற்ற டெரகோட்டா இராணுவ வீரர்கள் டெரகோட்டா ஆர்மி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. சுமார் 30 பிராமணர் அல்லாதோரின் கூட்டம் எந்த தேதியில் நடைபெற்றது? ஏ. டிசம்பர் 20, 1916. பி. ஜனவரி 20, 1917. சி. 20 அக்டோபர் 1916. டி. நவம்பர் 20, 1916. சரியான பதில் டி. நவம்பர் 20, 1916. சரியான விடை டி. நவம்பர் 20, 1916. நவம்பர் 1916 20 அன்று சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் சுமார் 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் கூடி தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தை செல்ஃப் உருவாக்கினர். கிருஷ்ணாதங்கபத்ரா தோவா பகுதியில் அமைந்துள்ள நகரம் எது? ஏ. ஹம்பி ஹம்பி. பி. தலைக்கோட்டை தாலிகோட்டா. சி. பீஜப்பூர் பீஜாப்பூர். டி. கோவா கோவா. சரியான பதில் ஏ. ஹம்பி ஹம்பி. சரியான விடை விஜயநகரப் பேரரசின் தலைநகரான ஹம்பி துங்கபத்ரா ஆற்றின் கரையில் கிருஷ்ணாதங்கபத்ரா தோவா பகுதியில் அமைந்துள்ளது. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும். தவறான விடைகள் அ. தலைக்கோட்டை என்பது 1565 போர் நடந்த இடமாகும். எந்த பிராந்தியத்தில் பாளையக்காரர்கள் அரசியலில் முக்கிய பங்காற்றினர்? ஏ. ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேஷ். பி. கர்நாடகா கர்நாடக். சி. கேரளா கேரளா. டி. தமிழ்நாடு தமிழ்நாடு. சரியான பதில் டி. தமிழ்நாடு தமிழ்நாடு. 8. தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இவர்கள் வரி வசூலிப்பதிலும் உள்ளூர் நிர்வாகத்திலும் ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால போராட்டங்களிலும் மிக முக்கிய பங்காற்றினர். மெசபடோமியா நகரங்களுக்கு வெளியே சிலரின் குடிசைகள் எந்த பொருளால் செய்யப்பட்டிருந்தன? ஏ. உலோகம். பி. நாணல். சி. மரம். டி. கல். சரியான பதில் பி. நாணல். 7. மெசபடோமியாவில் ஆற்றுப் பகுதிகளில் அதிக அளவில் கிடைத்த நாணல்களைக் கொண்டு சாதாரண மக்கள் தங்கள் குடிசைகளை அமைத்தனர். இது எளிதில் கிடைக்கக்கூடிய மற்றும் அந்தச் சூழலுக்கு ஏற்ற கட்டுமான பொருளாக இருந்தது. 1777 இல் பிரான்சில் பிச்சைக்காரர்களின் மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கை என்ன? ஏ. 10 இலட்சம். பி. 1 இலட்சம். சி. 11 இலட்சம். டி. 13 இலட்சம். சரியான பதில் சி. 11 இலட்சம். சரியான விடை 11 இலட்சம். 1777 இல் பிரான்சில் நிலவிய கடும் பொருளாதார நெருக்கடியால் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை 11 லட்சமாக உயர்ந்தது என மதிப்பிடப்பட்டுள்ளது. தவறானவை 10 இலட்சம் என்பது தவறான புள்ளிவிவரம். பயிற்சி பெற்ற மராட்டிய வீரர்கள் யாருக்கு எதிராக போரிட்டனர்? ஏ. பாரசீகர்கள் தி பெர்ஷியன்ஸ். பி. முகலாயர்கள் தி முகல்ஸ். சி. தக்கான ராஜ்யங்கள் தி டெக்கன் கிங்டம்ஸ். டி. சீக்கியர்கள் தி சிக்ஸ். சரியான பதில் பி. முகலாயர்கள் தி முகல்ஸ். சரியான விடை பி. சிவாஜி மற்றும் அவருக்கு பின் வந்த மராத்தியர்கள் முகலாய பேரரசுக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு தங்கள் நிலப்பரப்பை விரிவுபடுத்தினர். குறிப்பாக ஆரங்கசீப் காலத்தில் மராத்தியர்களின் எதிர்ப்பு உச்சத்தை எட்டியது. அசோகர் கல்வெட்டுகளில் சேரர்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டனர்? ஏ. தமிழ்புத்ராக்கள் தமிழ் பியூட்ராஸ். பி. சங்கம்புத்ராக்கள் சாங்கம் பியூட்ராஸ். சி. வஞ்சிபுத்ராக்கள் வஞ்சி பியூட்ராஸ். டி. கேரளபுத்ராக்கள் கெரில் பியூட்ராஸ். சரியான பதில் டி. கேரளபுத்ராக்கள் கெரில் பியூட்ராஸ். 2. அசோகரின் 2ஆம் பாறை கல்வெட்டில் தென்னிந்திய அரசுகளான சோழ பாண்டிய மற்றும் கேரளபுத்திரர்கள் சேரர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சேர மன்னர்கள் தற்கால கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு பகுதிகளை ஆண்டதை உறுதிப்படுத்துகிறது.
கேரள கடற்கரையில் உள்ள பக்காரே துறைமுகத்தை யார் கட்டுப்படுத்தினார்கள்? ஏ. மதுரை பாண்டியர்கள், த பாண்டியாஸ் ஆஃப் மதுரை. பி. சேரர்கள், த சேராஸ். சி. சாதவாகனர்கள், த சாத்வாஹன்ஸ். டி. சோழர்கள், த சோலாஸ். சரியான பதில் ஏ. மதுரை பாண்டியர்கள், த பாண்டியாஸ் ஆஃப் மதுரை. 9. பெரிப்ளஸ் போன்ற வரலாற்று குறிப்புகள் கேரள கடற்கரையில் உள்ள பக்காரே துறைமுகம் மதுரை பாண்டியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறுகின்றன. இங்கிருந்து மிளகு மற்றும் பிற வாசனை திரவியங்கள் ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. முகலாய இராணுவம் உதவியற்ற நிலையில் இருந்தபோது சிவாஜி மீண்டும் எந்த நகரத்தை கொள்ளையடித்தார்? ஏ. சூரத், சூரத். பி. ஆக்ரா, ஆக்ரா. சி. புனே, புனே. டி. டெல்லி, டெல்லி. சரியான பதில் ஏ. சூரத், சூரத். சரியான விடை சூரத், சூரத். 1670 இல் முகலாய இராணுவம் பலவீனமாக இருந்தபோது சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை தாக்கி பெரும் செல்வத்தை கொள்ளையடித்தார். இது மராட்டிய அரசின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் முகலாயர்களின் கௌரவத்தை சிதைக்கவும் உதவியது. உயுவே சாமிநாதர் தனது கல்வியை எங்கே கற்றார்? ஏ. ஒரு பம்பாய் வணிகர் குழு. பி. ஒரு மதராஸ் பல்கலைக்கழகம். சி. பனாரஸ் சமஸ்கிருத கல்லூரி. டி. திருவாவடுதுறை சைவ மடம். சரியான பதில் டி. திருவாவடுதுறை சைவ மடம். உயிவே சாமிநாதர் திருவாவடுதுறை சைவ மடத்தில் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றார். இந்த மடத்தில் பயின்றதே அவர் பழந்தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுக்க அடிப்படையாக அமைந்தது. பம்பாய் வணிகர் குழுவிற்கும் உயுவேஷுசாவின் கல்விக்கும் தொடர்பில்லை. கப்பம் செலுத்த முடியாததற்கு கட்டபொம்மன் கூறிய காரணம் என்ன? ஏ. பஞ்சம். பி. அண்டை மாநிலத்துடன் போர். சி. வளங்கள் பற்றாக்குறை. டி. நவாபுடன் கருத்து வேறுபாடு. சரியான பதில் ஏ. பஞ்சம். 6. ராமநாதபுரம் ஆட்சியர் ஜாக்சனிடம் கட்டபொம்மன் பேசும்போது தனது பகுதியில் நிலவிய கடும் பஞ்சம் காரணமாகவே கப்பம் கட்ட முடியவில்லை என்று விளக்கமளித்தார். மக்கள் வறுமையில் வாடியதால் வரி வசூலிக்க இயலவில்லை என்பது அவரது வாதமாகும். புதிதாக நிறுவப்பட்ட புனித ரோமானிய பேரரசு எதை பிரதிநிதித்துவப்படுத்தியது? ஏ. புரட்சமயம் மற்றும் ரோமானிய மரபுகள். பி. கிறிஸ்தவம் மற்றும் கிறிஸ்தவ உலகம். சி. மதச்சார்பின்மை மற்றும் அறிவொளி. டி. தேசியவாதம் மற்றும் ஏகாதிபத்திய சக்தி. சரியான பதில் பி. கிறிஸ்தவம் மற்றும் கிறிஸ்தவ உலகம். 9. புனித ரோமானிய பேரரசு என்பது கத்தோலிக்க திருச்சபையின் ஆன்மீக அதிகாரமும் பேரரசரின் அரசியல் அதிகாரமும் இணைந்த ஒரு கிறிஸ்தவ உலகத்தை கிறிஸ்டென்டும் குறிப்பதாக இருந்தது. இது ஐரோப்பாவை ஒரே மதத்தின் கீழ் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக கருதப்பட்டது. மராட்டிய பேரரசில் பேஷ்வாவின் பங்கு என்னவாக இருந்தது? ஏ. நீதித்துறையின் தலைவர். பி. நவீன பிரதமருக்கு சமமானவர். சி. நிதித் தலைவர். டி. இராணுவத் தளபதி. சரியான பதில் பி. நவீன பிரதமருக்கு சமமானவர். 9. மராட்டிய நிர்வாகத்தில் அஷ்டபிரதான் குழுவில் பேஷ்வா என்பவர் முதன்மையான அமைச்சராக இருந்தார். காலப்போக்கில் மன்னருக்கு அடுத்தபடியாக அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட நவீன பிரதமரை போன்ற நிலையை அவர் அடைந்தார். தொல்காப்பியத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி நிலத்தையும் மக்களையும் வகைப்படுத்திய கருத்துரு எது? ஏ. ஜாதி அமைப்பு, ஜாதி சிஸ்டம். பி. வர்ண அமைப்பு, வர்ணா சிஸ்டம். சி. ஆசிரம அமைப்பு, ஆஷ்ரம் சிஸ்டம். டி. திணை கருத்துரு, திணாய் கன்செப்ட். சரியான பதில் டி. திணை கருத்துரு, திணாய் கன்செப்ட். 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி தொல்காப்பியம் நிலத்தை 5 திணைகளாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பிரித்து அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை முறையை விளக்குகிறது. இது சங்ககால தமிழர்களின் சமூக பொருளாதார மற்றும் புவியியல் வகைப்பாட்டிற்கு அடிப்படையாக அமைந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சியில் கல்வி விவகாரங்கள் குறித்த கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? ஏ. 1827. பி. 1822. சி. 1820. டி. 1835. சரியான பதில் பி. 1822. 1.
1822ஆம் ஆண்டு மெட்ராஸ் கவர்னர் சர் தாமஸ் முன்ரோ மாகாணத்தில் கல்வியின் நிலை குறித்து ஒரு விரிவான கணக்கெடுப்பை நடத்தினார். இதன் அடிப்படையில் பொது கல்வி வாரியம் உருவாக்கப்பட்டு கல்விச் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. முதல் மராத்திய போரைத் தொடர்ந்து உடனடியாக நடந்த போர் எது? ஏ. இரண்டாம் கர்நாடகப் போர். பி. மூன்றாம் ஆங்கிலோ-மைசூர் போர். சி. முதல் ஆங்கிலோ-மைசூர் போர். டி. நான்காம் ஆங்கிலோ-மைசூர் போர். சரியான பதில் பி. மூன்றாம் ஆங்கிலோ-மைசூர் போர். முதல் மராத்திய போர் 1782-இல் சால்பை உடன்படிக்கையுடன் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து 1790-இல் திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே மூன்றாம் ஆங்கிலோ-மைசூர் போர் தொடங்கியது. ஏ. இரண்டாம் கர்நாடகப் போர் 1749 முதல் 1754 வரை காலகட்டத்தில் நடைபெற்றது. ஜெர்மனியில் எந்த இரண்டு முக்கிய துறைமுகங்கள் வடகடலுக்கு தெளிவான மற்றும் பாதுகாப்பான அணுகலைக் கொண்டிருந்தன? ஏ. டிரெஸ்டன் மற்றும் லீப்ஜிக். பி. பிராம்பேட் மற்றும் கொலோன். சி. பிரெமென் மற்றும் ஹாம்பர்க். டி. பெர்லின் மற்றும் முனிச். சரியான பதில் சி. பிரெமென் மற்றும் ஹாம்பர்க். 2. சரியான விடை. பிரெமென் மற்றும் ஹாம்பர்க் ஆகிய இரண்டும் ஜெர்மனியின் மிக முக்கியமான ஹன்சீடிக் துறைமுக நகரங்களாகும். இவை வடகடலுக்கு நேரடி அணுகலைக் கொண்டுள்ளன. இவை ஜெர்மனியின் கடல்வழி வர்த்தகத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?